ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். ஸ்கர்ட்டில் வேவி ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டெக்னிக்கை தான் நான் 3 லேயர் அம்பர்லா ஸ்கர்ட் கூட வேவி ஃபினிஷிங் எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 to 4 years ஓல்டு கேர்ள் பேபிக்காக 3 லேயர் ஸ்கர்ட் நான் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நான் செமி சர்க்கிள் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட டோட்டல் ஹிப்பு ரவுண்டு என்னவோ அதோட பாதி இப்போ நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணது கூட வரணும். நான் வந்து 30 ஹிப் ரவுண்ட் எடுக்கிறேன். ஸோ 15 இன்ச்சஸ் வரணும். குழந்தைக்கு ஹிப்பு ரவுண்டு கம்மி தான், பட் நான் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேங்கிறதுனால ஹிப்பு ரவுண்டு வந்து நான் 30யாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 10 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணும்போது ஹிப் ரவுண்ட் வந்து 30 கிடைக்குது. கார்னர்லேருந்து ஈவனாக டேப்பை மூவ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸ்கர்ட்டுக்கு நான் 3 லேயர் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு லேயரோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச் மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயரோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சஸ். நம்ம இப்போ ஸ்கர்ட் எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து நான் 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை ஈவனாக வந்து மூவ் பண்ணி 6 இன்ச்சஸ் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்போட லைனையும் நம்ம ஹைட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனையும் வந்து நான் டார்க்கராக மார்க் பண்ணிக்கிறேன். ரா எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹிப்பு ரவுண்டையும் ஸ்கர்ட்டோட ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு லேயரான ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயரை வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கர்ட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்கர்ட்டோட ஹைட் வேணும்னா, இங்கே ஹிப்பு கார்னர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் 10 இன்ச்சு, ஆல்ரெடி ஒரு 6 இன்ச்சு, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச்சு, அப்போது 22 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயரை அலைன் பண்ணிவிட்டு அதோட ஹிப்பு ரவுண்டையும் ஸ்கர்ட்டை வந்து ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா 6 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. ரா எட்ஜஸையும் செகண்ட் லேயரான ஸ்கர்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் லேயருக்கான ஸ்கர்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம தேர்ட் லேயருமே கட் பண்ண போகிறோம். எகெயின் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஸ்கர்ட் ஹைட் என்னவாக இருக்கும்னா 18 இன்ச்சஸ்ஸு, ஹிப்பு ரவுண்டு வந்து ஒரு 10 இன்ச்சஸ்ஸு. ஸோ 28 இன்ச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி ஹைட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் லேயர் ஸ்கர்ட்டை இது மேலே அலைன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 6 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஹைட்டு எப்படி கால்குலேட் பண்ணினேன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஹைட்டிலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டேன் எலாஸ்டிக்குக்காக. இப்போ ஒரு 19 இன்ச்சஸ் ஹைட்டு வேணும் அப்படின்னா 1 மைனஸ் பண்ணிட்டா 18 இன்ச்சஸ். ஸோ 18 இன்ச்சஸை நான் அப்படியே டிவைட் பண்ணியிருக்கேன். 6 இன்ச்சு 6 இன்ச் 6 இன்ச்சாக டிவைட் பண்ணியிருக்கேன் 3 லேயருக்கு. சப்போஸ் உங்களுக்கு 4 லேயர் வேணும்னா இப்போ இந்த 18 இன்ச்சஸை டிவைட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 லேயருக்கு ஒரு லேயரோட பார்ட் எவ்வளோ ஹைட்டு வேணுங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். நான் இங்கே செமி சர்க்கிள் ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் சர்க்கிள் எடுத்திங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 இன்ச்சு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஹிப்பு ரவுண்டோட அளவு லென்த் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம 3 லேயர் இருக்கு இல்லையா, அதை அலைன் பண்ணிக்கோங்க. தேர்ட் லேயர், செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர். இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது 3 லேயர் ஸ்கர்ட்டோட எட்ஜஸை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். அதில் தான் நம்ம வேவி ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் நைலான் ஒயர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபிஷ்ஷிங் ஒயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வச்சு இப்போது ஸ்கர்ட்டோட ரா எட்ஜஸை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கு நான் ரோல்டு ஹேம் ஃபுட்டர் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ தேர்டு லேயர் எடுத்திருக்கேன். அதோட ராங் சைடு எடுத்துகிட்டு ரோல்டு ஹேம் ஃபுட்டர் போட்டிருக்கேன். இப்போ நைலான் ஒயரை உள்ளே வச்சுட்டு நான் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒயர் உள்ளே இருக்குது, ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை வச்சு நம்ம கன்சீல் பண்ணும்போது உங்களுக்கு ரா எட்ஜஸ் வந்து வேவி ஃபினிஷிங்காக கிடைக்கும். அந்த ஒயரோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு வேவினஸ் இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போதே பாருங்கள், அழகாக அந்த வேவினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை ஃபுல்லாகவே வந்து நான் ஓவராலாக தேர்ட் லேயருக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது நான் செகண்ட் லேயர் எடுத்திருக்கேன். செகண்ட் லேயருக்கும் இதே மாதிரி நைலான் ஒயரை உள்ளே வச்சுட்டு நான் வந்து ரோல்டு ஹேம் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லேயருக்கும் இதே மாதிரி நைலான் ஒயரை வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1/4 இன்ச் மாதிரி ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கர்ட்டோட ரைட் சைடில் ஸ்ட்ரிப்போட ரைட் சைடு வர மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்கர்ட்டை ராங் சைடாக டர்ன் பண்ணி ரா எட்ஜஸை கனெக்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்குக்காக அட்டாச் பண்ண ஸ்ட்ரிப்பிலேருந்து 3 லேயர் ஸ்கர்ட்டுமே வந்து அலைனாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் எலாஸ்டிக்கோட சைஸ் வந்து 1 இன்ச்சஸில் 22 இன்ச்சஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதோட எண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எலாஸ்டிக் மூவ் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது மேலே வந்து வச்சு ஸ்ட்ரிப்பை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக்கு மேலே நீடில் படாத மாதிரி எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எலாஸ்டிக் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எலாஸ்டிக் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணும்போது வந்து பின்னாடியும் எலாஸ்டிக்கை வந்து நீங்கள் இழுத்துக்கணும், முன்னாடியும் எலாஸ்டிக்கை இழுத்துக்கணும். நீடில் உடையாமல் பார்த்துக்கோங்க. 3 லேயர் ஸ்கர்ட் வேவி ஃபினிஷிங்கோட 3 to 4 இயர் ஓல்ட் கேர்ள் பேபிக்கான ஸ்கர்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேட்சிங்காக டாப்பு ப்ளஸ் வேவி ஃபினிஷிங்கோட ஷால் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணுங்கிறது. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.